ما زال نور محمد متنقلا في طيبين طاهرين ذوي العلا حتى لعبد الله جعل مطهرا وبوجه آمينة بدا متحللا الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد الصلاة والسلام عليك سيدنا يا رسول الله صلاة والسلام عليك سيدنا يا حبيب الله صلاة والسلام عليك سيدنا يا رحمة للعالمين انظرنا يا نور الله آمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு துல் ஜலால் அவனது இபாதுகளாகிய நமக்கெல்லாம் அல் குர்ஆனுல் கரீமில் முதலாவதாக அல்லாஹ் நமக்கு படித்து தரக்கூடிய மகா கௌரவமிக்க மகா விசேஷமான முனாஜாத், அல்லாஹ்வோட நாம் முனாஜாத் செய்யறதுக்கு துஆ. துஆவுக்கு மாமான முனாஜாத், முனாஜாத் இலாஹியா. அல்லாஹ்வோட நாம் முனாஜாத் செய்யறது துஆ. மாஷா அல்லாஹ். இலாஹுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய முதல் துஆ குர்ஆன் ஷரீஃப்ல. குர்ஆன் ஷரீஃபுடைய தாயாகிய உம்மாவாகிய உம்முல் கிதாபான சூரத்துல் ஃபாத்திஹா ஷரீஃப்ல ஷான இலாஹியத் பஸ்மலா ஷரீஃப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஷான இலாஹியத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஷான இலாஹியத் الرحمن الرحيم أوصاف الإلهية مالك يوم الدين الله உடைய ஷான் إياك نعبد وإياك نعبد توحيد وإياك نستعين الله இடத்துல நம்ம இஸ்திஆனா செய்யறோம். முதல் இஸ்திஆனா வாஹிதர இல்ல, ஜம்முல இருக்கு. நமக்கு மட்டும் கேட்கல, எல்லாருக்கும் சேர்த்து நம்ம கேட்கிறோம். மாஷா அல்லாஹ். இஸ்லாம் இந்த துஆவை ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு நாளைக்கு என்ன 17 முறை 17 டைம்ஸ் கேட்கணுங்கிறது என்ன இஸ்லாம் கம்பல்சரி ஆக்குது. மாஷா அல்லாஹ். இந்த துஆ இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் 17 முறை மாஷா அல்லாஹ் என்ன கட்டாயம் கேட்கணும். எங்க 17 ரக்காத்து ஃபர்லான ஸலாத்துல, ஃபஜர் 2 ரக்காத்து, துஹர் 4 ரக்காத்து, அஸ்ர் 4 ரக்காத்து, மக்ரிப் 3 ரக்காத்து, இஷா 4 ரக்காத்து, டோட்டல் எவ்வளவு 17. 17 மாஷா. 17 ரக்காத்திலும் இந்த ஃபர்தான ஸலாத்துல, அது அல்லாம சுன்னத்தான ரவாத்திபான நவாஃபிலான தொழுகை அது வேற விஷயம். 17 டைம்ஸ் கம்பல்சரி, 70 மர்தபா 17 முறை மாஷா அல்லாஹ் கட்டாயம் கேட்கணும். மாஷா 17 முறை கட்டாயம் மாஷா அல்லாஹ்.
اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم. மாஷா அல்லாஹ், சஹாபாக்களுக்கு என்ன, அவங்களோட தாய் பாஷையில மதர் லாங்குவேஜ்ல தான் குர்ஆன் நாஸில் ஆனிச்சு. என்ன சஹாபாக்களும் பேசின பாஷை எது? அரபி பாஷை தான். சஹாபத்துடைய மதர் லாங்குவேஜ் எது? அரபி பாஷை. அப்ப அரபி பாஷையில தான் குர்ஆன் நாஸில் ஆனிச்சு. அதன் காரணத்தினாலதான் மக்கா முக்கர்ரமால என்ன, முஷ்ரிக்குகள் காஃபிர்கள்லாம் கூட அரபி மொழியில, அரபி லாங்குவேஜ்ல ரொம்ப பிரில்லியண்டான ஆள், ரொம்ப டேலண்ட் உள்ள ஆள். குறிப்பா அபூ ஜஹல் என்ன, அரபியில ஒரு போயம், ஒரு கவிதை, ஒரு ஷேர், ஒரு கவிதை சொல்ல ஆரம்பிச்சா அவ்வளவு எல்லாரும் என்ன கேட்டு கேட்டு ரசிக்கிற அளவுக்கு கவிதை சொல்லக்கூடிய ஆள். யார்? அபூ ஜஹல். அதனாலதான் என்ன, சூரத்துல் கௌசர், இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷஅனியக ஹுவல் அப்தர். சூரத்துல் கௌசர் ஷரீஃப் நாசிலான உடனே சூரத்துல் கௌசர் ஷரீஃப ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க, காபத்துல்லா ஷரீஃப்ல போய் எழுதி வச்சாங்க. ராத்திரியோட ராத்திரியா எழுதி தொங்க விட்டாங்க சூரத்துல் கௌசர் ஷரீஃப. சின்ன வயசு தான், அவங்க சின்ன பிள்ளை தான் இருந்தாலும் கர்மணி நாயகத்தின் மீது கொண்ட பேரன்ப காதல்ல அல்லாஹ் சுஜாத்தை கொடுத்துட்டான். நைட்டோட நைட்டா போய் என்ன, சூரத்துல் கௌசர் ஷரீஃப காபத்துல்லா ஷரீஃப்ல எழுதி வச்சுட்டாங்க. வளமையா ஃபஜருக்கு வர மாதிரி என்ன, எப்போதும் போல காலையில காபா வந்து தவாப் செய்வாப்புல. காஃபிர்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே முடிச்ச உடனே முதல்ல என்ன செய்வாப்புல, காபத்துல்லா ஷரீஃப் தவாப் செய்யறது பழக்கம். அது மாதிரி தவாஃபுக்கு வந்த உடனே மத்தாஃப்ல அப்படியே ஸ்டன்னாக நின்ட்டாப்புல யார்? அபூ ஜஹல். அப்ப மக்கள் எல்லாம் என்ன, அபுல் ஹிக்கம்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அம்ர் இப்னு ஹிஷாம். அப்படியே தஜ்பா என்ற உடனே மற்ற குறைசிகள் மக்காவாசிகள் எல்லாரும் காபாக்கு தவாசி வராங்க. எல்லாரும் அபூ ஜஹல் என்ன விஷயம் அப்படியே படிச்சு படிச்சு ரிப்பீட் பண்ணி அபூ ஜஹல் படிச்சாப்ல. கடைசியில் அபூ ஜஹல் கீழே எழுதாப்ல, மாஷா அல்லாஹ், மா ஹாதா கவுலுல் பஷர். காரணம் என்ன, அரபி பாஷையில இருந்த அந்த லத்தத், அந்த பாஷையில இருந்த ரொம்ப விசாலமான அறிவு, நல்ல பிரில்லியன்ட். நம்ம இங்கிலீஷ்ல சொன்ன பிரில்லியன்ட் மாஷா அல்லாஹ். என்ன இது, எப்படி ஒரு மனித வார்த்தையாக்க முடியும்? மாதா கவுலுல் பஷர். இது நிச்சயமா என்ன, மனுஷன் மாறுற சொல்லே கிடையாது, கவுலே கிடையாது மாஷா அல்லாஹ். சார், அப்ப அபூ ஜஹலையே ஆச்சரிய சமுத்திரத்தில் ஆழ்த்தியது சூரத்துல் கௌசர் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு காலத்துல என்ன, அல்லாஹ்வுடைய தூதர்களாக இந்த உலகத்துக்கு வந்த அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கொண்டு வந்த ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ரசூலுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான மூஜிசத்தை கொடுத்தான் மாஷா அல்லாஹ். அந்த மூஜிசாக்கள் என்ன முறிஞ்சு போயிடுச்சு, அவங்க காலத்தோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா என்றும் முறியாத ஜிந்தா மூஜிசாத் ஹத்தல் கியாமத் வரையில மாஷா அல்லாஹ் என்ன, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கலாமுல்லாஹ்வான அல் குர்ஆனுல் கரீம். மாஷா அல்லாஹ், அல் குர்ஆனுல் கரீம். அப்ப சஹாபாக்களுக்கு குர்ஆன் ஷரீஃப்ல
கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழமான ஞானத்தை நாயகம் கொடுத்தாங்க மாஷா அல்லாஹ். அது அல்லாஹ் சொல்றாங்க, மன்னிக்கு கூட சொன்னோமே, நாயகம் அவர்கள் ஹிக்மத்தை கொடுக்குறாங்க. திலாவத்துல் குர்ஆன் மட்டும் கொடுக்கல, யஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா. குர்ஆன் ஷரீஃப சஹாபத்துக்கு என்ன நாயகம் ஓதி கொடுத்ததோட ஹிக்மத்தையும் கொடுத்தாங்க மாஷா அல்லாஹ். ஹிக்மத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஃபிக்ஹ்ன்றது ஒரு மானாவை தவிர என்ன அது அல்லாத தாராளமான மானாக்கள் உண்டு மாஷா அல்லாஹ். ரப்பத்தனா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சஹாபத்துக்கு மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன ஆழமான ஞானம் இருந்துச்சு, ஆழமான அறிவு இருந்துச்சு. அப்படி உள்ள சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ் ஹிப்ரஹாதியல் உம்மா என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய ஹஜ்ரத்துக்கு மஸ்ஜித் நபவி ஷரீஃபில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இருக்கும்போது சஹாபத் ஒரு கூட்டம் வந்து அவங்கள்ட்ட கேட்டாங்க மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியர் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு கண்மணி நாயகம் புறப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல ஆலமு ஷஹாதா வந்து கைப் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல خلافت ராஷிதியாவுடைய ஜமானா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா மஸ்ஜித் நபவி ஷரீஃபில் இருக்கும்போது சஹாபத் வந்து கேட்டாங்க மாஷா அல்லாஹ். சஹாபாக்கள் மட்டும் வரல, தாபீன்களும் வந்தாங்க. குதுவத்து தாபீன் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி சஹாபாக்களுடைய காலத்துல தாபியா இருந்தாலும் சஹாபாக்களுடைய காலத்துல மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய பலாகத்தோட ஃபஸாஹத்தோட இருந்தோம். குறிப்பாக சஹாபி அல்ல, தாபியா தான் இருந்தாலும் மாஷா அல்லாஹ் ஹனஃபி மذஹபுடைய ஃபுக்ஹா சொல்வாங்க, சஹாபத்து கொடுக்கிற வியாக்கியானத்தை விட ரொம்ப விசாலமா கொடுப்பாங்க மாஷா அல்லாஹ். யார்? அல்கமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால மாஷா அல்லாஹ் என்ன ஹனாஃபிகள் குறிப்பா முஹத்திஸ் ஷா வலியுல்லாஹ் தஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் பயான் செய்வாங்க. ஒரு விஷயத்தை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அல்கமா பின் கைஸ் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை இஜ்திஹாத் செய்தா நாங்க அல்கமா பின் கைஸ் தான் எடுப்போம்ங்கறாங்க மாஷா அல்லாஹ். காரணம் என்னன்னா அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு திருமீது அவங்கள மட்டும் நாங்க பார்க்கல, அவங்களோட உஸ்தாதியத்தை பார்க்கிறோம் மாஷா அல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் தெரியுதா? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு கதாரு நம்ம வாப்பா நாயத்துடைய பரக்கத்து கொண்டு என்ன நம்முடைய சில்சிலாவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன நூரானியத்து வகாரியத்து மாஷா அல்லாஹ், ஜலாலியத் ஜமாலியத் எல்லாமே அவங்களோட ஃபைசான் தான். அல்ஹம்துலில்லாஹ். அதுபோல அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்கமா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள தான் நாங்கள் எடுப்போங்கிறோம். முஹத்திஸ் ஷா வலியுல்லாஹ் தஹ்லவி ரஹிமஹுல்லாஹ். அப்போ தாபியா இருந்தாலும் இமாம் புகாரி கிதாபு தஃப்சீர்ல நம்முடைய இமாம்னா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, ஷாஃபி இமாம் கூட அல்லாமா முஜாஹித் உடைய தஃப்சீருக்கு முதலிடம் கொடுப்பாங்க. ஒரு விஷயத்தை அல்லாமா முஜாஹித் மாஷா அல்லாஹ் என்ன பயான் செய்தா அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யார்? இமாம் ஷாஃபி. அதுபோல கிதாபு தஃப்சீர்ல இமாம் புகாரி அல்லாமா முஜாஹித் தஃப்சீருக்கு தான் முதலிடம் இருக்கு மாஷா அல்லாஹ். இந்த அல்லாமா முஜாஹித் யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தில்மீது. அப்போ அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாட்ட ஹசன் பஸ்ரி, முஜாஹித், அல்லாமா முஜாஹித் எல்லாரும் மாஷா அல்லாஹ் என்ன சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஜலீதுல் கத்ர் கிபார் தாபீன்கள் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாட்ட இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் உடைய மானா என்னன்னு கேட்கிறாங்க.
அல்லாஹ் அக்பர் கபீரா. இது மாஷா அல்லாஹ் என்ன நாம 1000 விஷயத்தை கேட்குற மாதிரி ஒரு விஷயம் அல்ல. ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ரு மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அவங்களுக்கு தாய் பாஷை குரான். அபூஜஹல் காஃபிரே குரானை ரசிக்கும் போது மூமின்களான அது விசேஷமான ஈமான்ல உள்ள சஹாபத்து மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கலாமுல்லாஹ் ஃபஸஹத்தும் பலாகத்தும் இருக்கும். அவங்க கேட்கிறாங்க. கண்மணி நாயகம் குறிப்பாக கவனிக்கணும். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் இலாஹியாக்கு போன பிறகு அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு ரசூலுல்லாஹ் புறப்பட்ட பிறகு சஹாபத்துடைய ஜமானா கைருல் குரூனுக்கு அடுத்த ஜமானா. அந்த ஜமான்ல ஹசன் பஸ்ரி, முஜாஹித், சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் மனஃபான பரக்காத்து ஃபில் ஆமீன் எல்லாரும் மாஷா அல்லாஹ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் உடைய மானா என்னன்னு சொல்லுங்க. எப்போதுமே ஒரு பாத்திரத்தில் என்ன இடம் இருந்தால்தான் அங்க ஏதோ ஒரு பொருள் வரும். ஒரு ஜெக்குல என்ன காலி இருந்தாதான் அதுக்குள்ள என்ன மில்க் போட முடியும், பாலை ஊற்ற முடியும். ஜெக்கு நிறைய சால்ட் வாட்டர், கடல் தண்ணி இருக்குது, ஜெக்கு நிறைய சால்ட் வாட்டர் இருக்குது, பாலை போட முடியுமா? முடியாது. அதை கொட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு பிறகு தான் அதில் என்ன செய்ய முடியும்? லெபனை போட முடியும், புரிஞ்சா பாலை போட முடியும். அது மாதிரி என்ன, அதாவது கசலுடைய சோம்பேறிகள், சோம்பேறித்தனங்கிறது பெரிய ஷைத்தானியத். அது சோம்பேறித்தனம் புரியுதா? சோம்பேறித்தனம் புரியுதா? மலையாளத்தில் என்ன புரிஞ்ச? கசல் புரிஞ்ச? அதான் என்ன இது என்னது? பெரிய முசீபத்து. அது குறிப்பா தீனுடைய இல்மு படிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அது ஷைத்தான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். ஷைத்தான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். நான் எதுக்கு வரேன்னு சொன்னா 17 தரம் நம்மளை கேட்கணும்னு சொல்லி இஸ்லாம் வலியுறுத்துது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் தாய் பாஷை. ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா நாஹியுடைய தர்பியத்தில் வளர்ந்தவங்க. ஹசன் பஸ்ரிக்கு உஸ்தாதா யாரு? உம்மு சல்மா நாஹி. ஏன்னா உம்மு சல்மா நம்மட உம்மா உம்முல் முஃமினீன் வீட்டில் ஹாதிமத்து, உம்மு சல்மா நாஹியுடைய ஹாதிமத்து ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு உம்மா. விளங்குச்சா? முசல்மான் ஆகி ரொம்ப விசாலமான ஞானம் உள்ளவங்க, மார்க்க ஞானம் உள்ளவங்க. ஏன்னா சாபிக்கூன அவ்வளவுல உள்ள சஹாபி அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு திருமணவி. அது பேர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சலமா ரலியல்லாஹு உஹது யுத்தத்துல ஷஹீதான பிறகு நாயகம் நிக்காஹ் செஞ்சாங்க. அப்ப இந்த உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல தர்பியத்தானவங்க, இல்மு படிச்சவங்க, தீன ஹாசிலாக்குனவங்க ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கேட்கிறாங்க, ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாட்ட இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் மானா என்னன்னு. இது தெரியாது. இப்போ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இது தெரியாது எனக்கு. எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியுமே. இது ஆரம்பத்திலே நான் அந்த மக்தபில் படித்தேன்ல. மக்தபில் இந்த வயசுல இப்போ இருக்கிற அங்கே என்ன ஆணுக்கும் அவனுக்கும்னு படிக்கும்போது ஆயுன்னு படிக்கும்போது இருந்த நாலேஜா இப்போ இருக்குது உனக்கு. அரிபாத்தான்னு படிக்கும்போது துனியா விஷயத்துல உனக்கு இருந்த ஃபஹமா இப்போ இருக்குது. எல்லா விஷயத்திலும் என்ன அக்கல் இம்ப்ரூவ் ஆகி இருக்குது. இஸ்லாம் 17 மூல கேட்கணும் எதை கம்பல்சரி ஆக்கி இருக்குதோ அதுல அன்னைக்கு இந்த மாதிரி தான் இன்னைக்கு நிக்குது வட்டி.
விளங்குச்சா? நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். சுய பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய ஹால் எப்படி இருக்குது மாஷா அல்லாஹ், அது சுய பரிசோதனை. தன்னை தான் சிந்திக்க வேண்டும். தன்னை பற்றி என்னை பத்தி நான் யோசிக்கணும். என்னை பற்றி நான் யோசிச்சா தான் அடுத்த ஆளுக்கு மாஷா அல்லாஹ் நல்லதை நான் ஆசைப்பட முடியும், விரும்ப முடியும். எனக்கே நல்லதை நான் ஆசைப்படாம அடுத்த ஆளுக்கு எப்படி நான் நல்லதை ஆசைப்பட முடியும்? புரியுதா? நமக்கு நாம் முதல்ல ஹைரானதை நமக்கு நாம் விரும்பினால்தான் அடுத்தவருக்கு ஹைரானதை நாம விரும்ப முடியும். நமக்கே நாம் ஹைரானதை விரும்பாம இருக்கும்போது அடுத்த ஆளுக்கு எப்படி ஹைர விரும்ப முடியும்? அதுக்கு சான்ஸே இல்லை. அதுக்கு சான்ஸே இல்லை. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஆமா, அல்லாஹ் நேரான வழியில காட்டு சொல்லி என்ன கேட்கறது? அதானே தெரியுமே. அது உஸ்தாத் நான் என்ன அங்கேயே படிச்சு அந்த உஸ்தாதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவான். டாபிக் விட்டு எங்கேயே போயிடுவான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் படிச்சியான்னு கேட்டா, ஆமா படிச்சல மொத்தம்ல உஸ்தாது எவ்வளவு பெரிய உஸ்தாது. உஸ்தாது எத்தனை கேஜின்னு நமக்கு என்ன முக்கியம் அல்ல. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் மான என்ன விளங்கணும், அதுதான் முக்கியமா இல்ல. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மாஷா அல்லாஹ் மண்டிட்டு கால் மடக்கி கேட்கிறாப்புல. குதுவத்து தாபி ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா, அல்லாமா முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா போன்ற ஜலீலுல் கத்ர் தாபியின்கள் மாஷா அல்லாஹ். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அதுக்கு மானா என்ன மாஷா அல்லாஹ்? இது பெரிய விஷயம் இல்ல, பெரிய விஷயம் இல்ல. அல்லாஹ்ட்ட ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்கிறோம். ஸிராத்தல் முஸ்தகீம்னா என்ன மாஷா அல்லாஹ்? ஸிராத்தல் முஸ்தகீம்னா என்ன மாஷா அல்லாஹ்? அதை விட்டா சில பேர் என்ன செய்வான், ஆமா கியாமத்துல பாலம் இருக்கு, ஸிராத்தல் முஸ்தகீம் பாலம் இருக்கு, நடக்க முடியாதுல, தான குர்பான் கொடுக்குறோம், ஆட்டு மேல போயிடுவான்ல. நல்ல கொளுத்த ஆடை இந்த வருஷம் கொடுத்துருக்குறேன், நல்ல கொளுத்த மாலை கொடுத்துக்கிறோம். எங்க ஃபேமிலி பூரா அதில் போயிடுவோம் எல்லாரும். நினைச்சா ஆமா அது உண்டு. எல்லாம் எப்போ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஐனான ஸிராத்தல் முஸ்தகீம் ஹாசில் ஆனாதான் நீ எங்க மாட்டு மேல ஒட்டகம் மேல ஆட்டு மேலாம் போக முடியும். ஆடு மாடு ஒட்டகைனா உனக்கு எப்ப யூஸ் ஆகும்? அங்க இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அல்லாஹ் கேட்க சொன்னானே, அல்லாஹ் எந்த முராதுல கேட்க சொன்னானோ அந்த முராது நமக்கு ஹாசில் ஆனாதான் ஆடு மாடு ஒட்டகம் கூட அங்க யூஸ் ஆகும். இல்லாட்டி என்ன, ஆடு ஒரு பக்கம் நின்று அவர் ஒரு பக்கம் நிற்பார். ஆடு ஒரு பக்கம் நிற்க அவர் ஒரு பக்கம் நிற்பார். மாடு ஒன்று யாருக்கு தெரியாதுன்னு போயிடும். விளங்குச்சா? அப்ப 17 போல கம்பல்சரி இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இமாம் ஹசன் பஸ்ரி, இமாம் முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹுமா ஹிப்ரு ஹாதிஹில் உம்மாவான அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாட்ட வந்து இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் உடைய மானா என்ன? சாதாரண ஜாஹிலின்களுக்கு என்ன, நம்ம அல்லாஹ்ட்ட நேரான வழியை கேட்கிறோம், நேரான வழியை கேட்கிறோம். அதை விட்ட கொஞ்சம் கிதாபு படிச்சு அவர் என்ன மாஷா அல்லாஹ் நம்ம ஃபிக்ஹ் கரெக்டா படிச்சு போகணும். அவர் சார் எல்லாம் ஓகேப்பா, அதெல்லாம் எப்போ? அதெல்லாம் எல்லாம் படிச்சு மாஷா ஃபிக்ஹ் முக்கியமானது. ஃபிக்ஹ் வேற, குர்ஆன் வேற இல்ல, ஹதீஸ் வேற இல்ல. ஃபிக்ஹ் தான் தீன், ஃபிக்ஹ் தான் தீன் மாஷா அல்லாஹ். ஃபிக்ஹ் வேற, இஸ்லாம் வேற இல்ல. இஸ்லாமுக்கு இன்னொரு பேர் ஃபிக்ஹ். இஸ்லாமுக்கு இன்னொரு பேர் என்ன? ஃபிக்ஹ் மாஷா.
அப்ப இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்க்கு ஃபிக்ஹ்ங்கிற மானா மட்டும் இருந்தா போய் கேட்டிருக்க மாட்டாங்க ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா. ஏன்னா ஹசன் பஸ்ரி பெரிய ஃபகீஹ், சாதாரண ஃபகீஹ் அல்ல, சாதாரண ஃபகீஹ் அல்ல. இமாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா, அல்லாமா முஜாஹித் சாதாரண ஃபகீஹ் அல்ல, பெரிய ஃபகீஹ். அப்ப இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் கால் மடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய அஸ்லியத்தான மானா என்ன? அல்லாஹ் எந்த முராதுல சொல்றான்? அல்லாஹ் எந்த முராது கொண்டு நம்மளை கேட்க சொல்றான்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லி மாஷா. காரணம் அதுக்கு முன்னாடி ஆயத்து ஷானே உலூஹியத்தை பேசுது. இய்யாக நஅபுது, இய்யாக நஅபுது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற திருக்கலிமாவை பேசுது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கேயும் தன்னால இருக்காது. முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்காது. இது முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் காலியா எங்கேயும் இருக்காது. மாஷா அல்லாஹ். அப்ப இய்யாக நஅபுது லா இலாஹ இல்லல்லாஹ், இய்யாக நஅபுது லா இலாஹ இல்லல்லாஹ், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். புரிஞ்சா? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத் தய்யிபாவுடைய டெஃபினிஷன் இதுதான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் தான். லா மஅபூத இல்லல்லாஹ், லா ஐயு ஷைஇன் இலாஹா இல்லல்லாஹ், லா ஐயு ஷைஇன் இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் தஆலா இலாஹ வேற யாரும் இல்ல. இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி. விளங்குதா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் மாஷா அல்லாஹ் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தவிர என்ன வேற எது இல்லைங்கிறத குர்ஆன் மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப தெளிவான முறையில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தர மாஷா அல்லாஹ். அப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஹசன் பஸ்ரி அல்லாமா முஜாஹித் சொல்லி கொடுக்குறாங்க, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஹுவ முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் மானா யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். இஹ்தினா நாயனே ஸிராத்தல் முஸ்தகீமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதீமு ஷானை எனக்கு காட்ட அல்லாஹ். மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் யாருன்னு காட்ட அல்லாஹ். அதனால தான் கபூர்ல மாஷா அல்லாஹ் என்ன மாயில் முகஹாதுல் பஷர் சுவால் வருது. மாஷா அல்லாஹ் கபூர்ல மாஷா அல்லாஹ் என்ன மர்ரபுக மாதீனுக என்ன புகாரி முஸ்லிம் ஹதீஸ் பட்ட ஹதீஸ் அல்ல. கபூர்ல ஒரே சுவால் தான், கபர்ல ஒரே சுவால் தான். ரசூலுல்லாஹ் பத்தி மட்டும்தான் கபர்ல சுவால். அபூ தாவூத் ஷரீஃப்ல வருது மர்ரபுகலாம். புகாரி முஸ்லிம் மசாலா சஹீஹைன்ல ஷேഖைனோட கலிமையோட சஹீஹைன்ல மர்ரபுக மாதிரிக ஹதீஸ் கிடையாது. மசால் புகாரில மசாலா 6 பாப், ஒரு பாப்ல இல்ல 6 பாப்ல டிஃபரண்ட் ரஃப்ல மசாலா பல துருக்ல இமாம் புகாரி ரிவாயத் செய்யறாப்ல மாஷா அல்லாஹ். ஷானே ரிசாலத் பத்தின சுவால் உண்டு. அதுல அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவோட ரிவாயத் மாஷா அல்லாஹ் மாயில் முகஹாதுல் பஷர். நான் கேட்க சொல்றேன், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்க சொல்றேன். என்ன அவங்கள பத்தி தெரிஞ்சிட்டு வந்தாங்க? என்ன படிச்சிட்டு வந்தா? விளங்குதுங்களா? புரியுதா? நமக்கு எல்லா நஜாஹும் ஃபலாஹும் ரசூலுல்லாஹ் கொண்டுதான். மாஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாலேஜ் ஷரீஃபுடைய சதகா ஷரீஃப்ல தான் நமக்கு எல்லா நஜாஹும் ஃபலாஹும் சஆதத்து தாரே நம்முடைய நாயகத்தை கொண்டுதான். மாஷா எல்லாம் அவர்களை கொண்டுதான். மாஷா புரிஞ்சா? தங்களை தவிர எனக்கு யாரும் இல்ல நாயகமே ரசூலுல்லாஹ்வுடைய நாலேஜ் நம்ம எப்ப நம்ம கட்டியா பிடிச்சுக்கிட்டோமோ அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன நமக்கு துனியாவும் ஆகிரத்திலையும் நம்ம ஜெயிச்சுட்டுன்னு அர்த்தம். ஆமீன் ஆமீன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலேஜ் நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா ஹதரத்துல் இலாஹியாரன் என்ன ஆவாஸ் வரும், நிதா வரும். மாஷா அல்லாஹ். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா. துமானியத்துல் கல்ப் எங்க கிடைக்கும்? தர்பார் முஸ்தஃபியத்துல. மாஷா அல்லாஹ்.
இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்கட்டும்? சூரியனை ஒரு கையிலையும் சந்திரனை மறு கையில வச்சு அவன் என்ன உருட்டி விளையாடினாலும் சரிதான். 7 கடலையும் அவன் என்ன மூக்குக்குள்ள நுழைச்சி விளையாடினாலும் சரிதான். இத்மினான் வராது, சுமானித்த கல்பு கிடைக்காது. மாஷா அல்லாஹ் எதுவுமே இல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் கூட இருந்தா மாஷா அல்லாஹ் எல்லா ஆனந்தமும் உண்டாகும், எல்லா சந்தோஷமும் கிடைக்கும், எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். அல்லாஹ் நம்மள விட மாட்டான், சந்தோஷம் தரமா அல்லாஹ் விட மாட்டான். மாஷா சந்தோஷத்தை கொடுக்காம அல்லாஹ் விட மாட்டான். மாஷா உலகத்துல நாம ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம தேடுறதாக இருந்தால் அது ரசூலுல்லாஹ்வை தேடணும். அவன் தான் புத்திசாலி. மாஷா ரசூலுல்லாஹ்வை தேடணும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தேடணும். மாஷா அல்லாஹ் எங்க எவனா ஆவலியாக்குறான் மஸ்தாக்குறான் வெங்கறான் சொல்லி என்ன கோலம் போடுறவனை தேடி போயிட்டு தாயை மூக்கையும் பார்த்துக்கிட்டு பாபா பூவான்னு இருக்கிறது இல்லை. புரிஞ்சா? மதீனத்து மகாராஜர் அல்லாஹ் எந்த ஹபீபை பார்த்து மாஷா லௌலாக யா முஹம்மது லமா ஹலக்துல் அஃப்லாக்னு சொன்னானோ அந்த ஸாத்த முஹம்மதியாவை தேடணும். மாஷா அந்த ஸாத்த முஹம்மதியாவை தேடணும். மாஷா அந்த தாத்த ஷரீஃபை தேடணும்னு சொன்னா நமக்கு எல்லா வாசலையும் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சுபுலஸ்ஸலாம் ஆக்கிடுவான். ஆமீன். எல்லா ரஹ்மத்துடைய பாபு அல்லாஹ் நமக்கு திறந்து கொடுப்பான். ஆமீன். நாம இமேஜ் பண்ணாத, நாம் திங்க் பண்ணாத, நாம் ட்ரீம்ஸ் அதுக்குள்ள காணாத பேரானந்த பெருவாசலில் அல்லாஹ் நமக்கு திறந்து கொடுப்பான். நம்முடைய தியேட்டர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃதல் திக்ர் எது? மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தேடுறது தான் அஃதல் திக்ர். மாஷா அல்லாஹ். ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் அஃதல் திக்ர், முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் கிடைக்காது. மாஷா அல்லாஹ். எது? முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் கிடைக்காது. விளங்குதா? முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் கிடைக்காது. நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வேணுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு சஹாபி கூட என்ன நாயகமே அல்லாஹ் என்ன செய்யறான், எப்படி இருக்கிறான், எங்க இருக்கிறான் அது ஒண்ணும் கேட்கல, ஒண்ணும் கேட்கல. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அவனுக்கு அல்லாஹ் கிடைச்சிட்டான். ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய நாலேஜ் ஷரீஃப்ல குர்பான் என்றதுனால அல்லாஹ் கிடைச்சிட்டான் அவனுக்கு. மாஷா. அதனால அல்லாஹ் பத்தி ஒருத்தர் ஒண்ணுமே கேட்கல, அல்லாஹ் பத்தி ஒருத்தர் ஒண்ணுமே கேட்கல. அப்போ அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய இபாதகளாகி நம்மை 17 தடவை என்ன கேளு, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ்ட்ட வ இய்யாக நஸ்தஈன் சொல்லிட்டு என்ன இஸ்திஆனா செய்யற யா அல்லாஹ் ஒன்ட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல கேட்கறது என்ன? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். நமக்கு மட்டும் கேட்கல, மொத்த நம்முடைய ஆளுக்கு சேர்த்து கேட்கணும். ஜமுல இருக்குது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், ப்ளூரல்ல இருக்குது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். விளங்குதா? புரிஞ்சு? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இல்முன்னு சொன்னாலே அதுக்கு மான என்ன? ரசூலுல்லாஹ்வை தேடுறதுக்கு பேர் தான் இல்மு. மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் முஹப்பத் வைக்கிறதுக்கு பேர் தான் இல்மு. மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய அலீமு ஷானை படிக்கிறதுக்கு பேர் தான் இல்மு. மாஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات முஹம்மதியா, ذات முஹம்மதியா. அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ன மானா சொல்றாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் என்ன தலாயிலுல் கைராத் ஷரீஃப்ல அஸ்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வரும்போது அதுல ஒரு இஸ்முல் கரீம் என்ன? ஸிராத்தல் முஸ்தகீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு அதாவது கணக்கில்லாத அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸுல் ஆலியால மதீனா முனவராவுல முவாஜஹத்துல் கரீமுக்கு போகும்போது மாஷா அல்லாஹ் என்ன
வலது பக்கத்துல அஸ்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிராத் முஸ்தகீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முபாரக்கான அந்த வால்ல மாஷாஅல்லாஹ் என்ன சிராத் முஸ்தகீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்மா கலாம்ல அந்த இஸ்மு ஷரீஃப் எழுதப்பட்டிருக்கும். அப்ப சிராத் முஸ்தகீம்னா யார் மாஷாஅல்லாஹ்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிறோம், ஒரு ஆளு ஏதாவது ஒரு துவா, ஒரு ஆளுக்கு ஒரு ஹாஜத் இருக்குது, ஒரு 40 நாளைக்கு என்ன அவர் தஹஜ்ஜத் தொழுதுட்டு 2 மணிக்கே முடிச்சு குளிச்சு முழுவி, ரொம்ப விண்டரா இருந்தா என்ன லீவ் விட்டுட்டு என்ன குளிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் என்ன எழும்பி தஹஜ்ஜத் தொழுது அழுது அழுது துவா செய்யறாரு. 40 நாள் ஓவர், 40 days ஓவர். அது ஒன்றும் நடக்கலை. நம்ம நானும் அல்லாட்ட கேட்டோம், ஒன்றும் அது ஏதோ ஒரு விஷயம் காலம் பூரா கேட்குறீங்க எதுன்னு சிராத்துல் முஸ்தகீம் சொல்லி, அது நடந்துச்சா? எதை கேட்குறோம் அது அல்லாஹ் நமக்கு ஹாசிலாக்கி கொடுத்தானா? நமக்கு அது ஹாசில் ஆகிடுச்சா ஹாசில் ஆகலையா? அதை பற்றி ஃபிக்ர் வருதோ? இல்லை. காரணம் என்ன? அது என்னன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல. அதுதான் மேட்ரு மாஷாஅல்லாஹ். அது என்னன்னு தெரியல மாஷாஅல்லாஹ், அதுதான் மேட்ரு. என்னன்னு தெரிஞ்சா என்ன அது கவலை வரும். கேட்டமே அது நடந்துருச்சா நடக்கலையா அப்படிங்கிற ஃபிக்ர் வரும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தான் ஃபிரௌன். ஆம்பளை பிள்ளைன்னா கொலை செஞ்சுட்டு இருந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் அவனை குதிரத்து கொண்டேன்னா அவன் மடியிலேயே அவன் நபியை வச்சு வளர்த்தான். மடியில வச்சு ஃபிரௌனை கொஞ்சிட்டு இருக்கிறான். ஃபிரௌனு கழுத்துல முத்து மரகத மாணிக்கம் மாலையெல்லாம் போட்டிருப்பான். பெரிய தாடி இருக்கு ஃபிரௌனுக்கு. அந்த தாடிக்கும் அந்த மாணிக்க மாலைக்கும் அவங்களுக்கு ஜிமுக்கு ஜிமுக்கு அடிச்சிச்சு, லைட்டிங் பண்ண மாதிரி சப்கானவா இருந்துச்சு. குழந்தை என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தாடியை பிடிச்சி ஒரு இழு இழுத்தாங்க. புரியுதா? அப்பயே அவருக்கு மனசுல பட்டுச்சு, ஆஹா இந்த பிள்ளையை கொண்டு ஹலாக்கு இருக்குது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டான். பிடிச்சி இழுக்கும் போது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான், வலிச்சிருச்சு போல. மூசா நபி ஜலாலித்தான் நபியில் அவங்க பிடிச்சி இழுத்த உடனே என்ன செஞ்சான், கோபத்துல பிள்ளையை தூக்கில விட்டான். அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் மூசா நபிக்கு என்ன செஞ்சான், அதாவது ஃபிரௌன் மனைவி வலியத் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா வந்து குழந்தை தானங்க சமாதானப்படுத்தும் போது ஆசியா அம்மா சொல்றதை உறுதிப்படுத்துற மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா, அது பக்கத்துல ஃபிரௌன் பக்கத்துல பஹூர் போட்டு வச்சிருச்சு பெரிய சட்டியில வாசனை. மூசா நபி போய் என்ன செஞ்சாங்க, தீக்கங்க எடுத்து வாயில போட்டுட்டாங்க. அப்ப ஆசியா அம்மா சொன்னது பாத்தீங்களா, உங்க தாடி போட்டு பிடிச்சது பாருங்க, தீ நெருப்பு சுடுங்குற, அது தெரிஞ்சா புள்ள போய் தொடுமா? அதுக்கு தெரியல. அது போய் ஏதோ உங்க கழுத்துல சிமுக்கு சிமுக்குன்னு அடிச்ச மாதிரி அங்க சிமுக்கு சிமுக்குன்னு அடிக்குதுன்னு சொல்லி சட்டலோட தீயை தூக்கி வாயில போட்டுருச்சுன்னு சொல்லி. புரியுதா? மேட்ரு முடிஞ்சிருச்சு. அதுல தான் கொஞ்சம் மாஷாஅல்லாஹ் என்ன நாவு இதானுச்சு. அதுதான் என்ன வஹலு உக்தத்துன் மின் லிசானி கேட்கறது காரணம் அதுதான் மாஷாஅல்லாஹ். விளங்குச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் எதுக்கு சொல்ல வரேன், ஒரு விஷயத்தை நம்ம கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட, எவ்வளவு பெரிய மேட்டர் அது. அது நடந்துச்சா நடக்கலையா? அந்த ஃபிக்ர் எப்போ வரும், நாம எதை அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் அது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் தெரிஞ்சாவும் அது வரும் நமக்கு. ஒரு பிசினஸ் பண்ற ஆளு ஒரு பெரிய பிசினஸ் ஜாரி அவருக்கு ஹாசில் ஆகணும் ஃபத்தஹ் ஆகணும் துவா கேட்கிறார். ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கிற பிள்ளை என்ன, அவனுக்கு நிறைய மார்க்ஸ் வரணும் துவா கேட்கிறான். அப்ப அது என்ன விஷயங்கிறது அவனுக்கு புரியுது, அக்களுக்கு அவனுக்கு புரியுது. அதனால அவனுக்கு என்ன ரொம்ப புரியுதா? எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அப்படியே ஒரு ப்ராட் மைண்டா இருக்கிறவங்க கூட என்ன செய்வான், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த எக்ஸாம் டைம்ல ரொம்ப
பக்குவா ரொம்ப உச்ச நிலைக்கு போய் அப்படி கையெழுத்து அப்படியே ஆடுவான், துவாலை தான் இருப்பான். ஏன்? நல்ல மார்க் வரணும், நல்ல ஃபீச்சர் வரணும். அதை பற்றி எதை நம்ம கேட்கிறோன்னு அவனுக்கு தெரியுது, அவனுக்கு புரியுது. அவனுக்கு ஓரளவாவது புரியுறதுனால தான், அவன் அறியறதுனால தான், அவன் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுனால தான் என்ன செய்யறாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப குஷுவோட என்னன்னு தெரியாட்டி கூட என்ன ஏதோ அவனுக்கு குஷுவோட கையை பொத்தி ரொம்ப அழுது இப்படி ஆடி கேட்டா குஷு.